ஒரு 2 நாளா நியூஸ் பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி, அவங்களுடைய கணவரால தான் அவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்லாம் என்னென்னவோ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. இவங்க நம்ம பழைய ஆக்டர் டிஎஸ் ராகவேந்திரா இருக்கா இல்லைங்களா, அவங்களுடைய பொண்ணு தான் இவங்க. விஜய் டிவியில் நம்ம இவங்களை நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. இவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவான ஃபீல் வரும். இவங்க ஏன் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் இவங்க கணவரால தான் இவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்லாம் கூட நியூஸ் வந்துட்டு இருந்தது. இவங்களே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், ஸோ என்னால் எந்திரிக்க. இன்ஃபேக்ட் என்னை காப்பாற்றினதே வந்து என் ஹஸ்பண்ட் தான், அவரால் தூரமாக இருக்கிறதுனால வர முடியல, போலீஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணி மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னை காப்பாற்றினார் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, டேய் நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக போட்ட டேப்லெட்டை விட இப்போ நீங்கள் பரவி வச்சிருக்க இந்த நியூஸுக்கு நான் இன்னும் 10 டேப்லெட் போடணும் போல், அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட உண்மை என்னன்னு பார்க்காம நாம பண்ணுற கமெண்ட்னாலையோ நம்ம போடுற வீடியோ அப்படிங்கிறதுனாலையோ நம்மக்கிட்ட என்ன வேணால் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தினால அது மற்றவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை உணர்ந்து நம்ம செயல்படணும்.